அட என்ன இது, ஜாலியா நம்ம விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஏதோ முதல்ல போற மாதிரி தெரியுதே. இந்த முதலையை நாம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதே. இத ஊருக்குள்ள போய் சொல்லணும். இந்த முதலைய பார்த்தா பயமா இருக்கு, இது பாட்டு நம்மள ஏதாவது செஞ்சுருமோ பயமா இருக்கே. சரி பாப்போம் பாப்போம், கிட்ட எது வருதான்னு பார்க்கலாம். தண்ணிக்குள்ள எது இருக்குதா இல்ல வேற எங்கேயும் போச்சா? முதலைய காணோம், போனதா காணோம். சரி நம்ம வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போலாம். இங்க நின்னுக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். அட, இந்த இடத்துல ஒரு குரங்கு நின்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த குரங்கை எப்படியாவது நம்ம ஏமாத்தி கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா காணாம போச்சே. நம்ம பொண்டாட்டிக்கு போய் அந்த குரங்கை எப்படியாவது பலி கொடுக்கணும். குரங்கை கூட்டிட்டு போகணும் கையில. என்ன செய்யறது ஒன்றும் புரியலை எனக்கு. டெய்லி டெய்லி நாமளே இப்படி வந்து சும்மா இந்த இடத்துல நிக்க வேண்டியதா இருக்குது. நமக்கு ஒரு நண்பர்களும் இல்ல, என்னதான் செய்யறது? ஐயோ முதல்ல வந்துருச்சு. முதல்ல என்ன யாரே, எப்படி இருக்கிறீங்க? அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன், எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது. நீங்க எப்படி ஃப்ரீயா இருப்பீங்களா? உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா? அந்த குரங்கும் அந்த முதலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. 2 பேரும் ஜாலியாக விளாண்டாங்க அந்த இடத்துல. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த முதலை அந்த குரங்கை ஏமாத்தி கூட்டிட்டு போச்சு. ஏய் குரங்கு அண்ணா, ஏய் எப்படி இருக்கிற? நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். நீ என்ன முதலை கூட எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கிற? ரொம்ப டேஞ்சர்ப்பா, பாத்துக்கோ பாத்துக்கோ. அதெல்லாம் முடியாது, உற்ற நண்பன் எப்பவும் அவன் தான் எனக்கு. போ போ, நீ எங்கேயாவது ஊருக்கு போறவன். நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு போயிருவ. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த முதலை அந்த குரங்க தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. அது அந்த குரங்குக்கு தெரியாது. அவன் ஒய்ஃபு எங்க என்ன இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன்னு சொன்னீங்க? சாப்பாடு எனக்கு எப்படி? இன்னைக்கு குரங்கு தானா? இன்னைக்கு என் பிறந்த நாள் வேற. எனக்கு gift வந்து அந்த குரங்கு தான் வேணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நானே வர சொல்லியிருக்கிறேன். அவன் வருவான், பார்த்துக்கோ பார்த்துக்கோ, வெயிட் பண்ணு. ஆனால் நல்லவன் மாதிரி நம்ம நடிக்கணும். நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறோம், நல்லவன் மாதிரி நடித்து அவன் என்ன செஞ்சிடணும், நம்ம அப்படியே சாப்பிட்றணும். ஓகேவா? இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத குரங்கு பக்கத்துல இருந்து கேட்டுருச்சு. அட பாவிகளா, நீங்க இப்படிப்பட்ட ஆட்களா? என் ஃப்ரெண்டு முதலே சொன்னான், நான் தான் கேட்கல. சி, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா? நான் வந்தா என்னை கொல்ற பிளான்ல இருந்தீங்களா நீங்க? சரி சரி, கடவுள் தான் என்னை காப்பாத்தினாரு. புருஷன் முதலையும் மனைவி முதலையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா அந்த குரங்கே இல்லை. அடுத்த நாள் குரங்கு இருக்கிற இடத்துக்கு போச்சு. டேய், உன்னை பத்தி நான் நல்லா தெரிவேன். நீ என்னையவே கொல்றதுக்கு பிளான் போட்ட ஆள் தானே? சி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? போ, இனிமேட்டு நான் உங்களை பேச மாட்டேன்.